அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரத்து சலாம், சலாமுக்கும் பதில் சொல்கிறது. நம்ம சலாம் சொன்னாலே கையை இப்படி ஒசத்திருந்தோம், அதுக்கு பதில் மண்டை மட்டும் ஆட்டுறதும். இதில் எங்கே சுன்னத்து பேணப்படுதுங்கிறத நம்மளே யோசித்து கொள்வோம். ரெண்டாவது தஷ்மியத்துல் ஹதீஸ், ஒரு ஒருத்தன் தும்மி அல்ஹம்துலில்லா சொல்லிட்டா இரஹமுக்கல்லா என்று சொல்லலாம். நம்மளில் எத்தனை நபர்கள் தும்மின பிறகு அல்ஹம்துலில்லா சொல்கிறோம், அதுக்கு பதிலாக எத்தனை நபர்கள் இரஹமுக்கல்லா சொல்கிறோம். சுன்னத்து எங்கே பேணப்படுதுன்னு சொல்லி இது நம்ம கவனத்தில் கொள்ளணும். மூன்றாவதாக இஜாபத்து தாவா, ஒரு நிகழ்வுக்கு நம்ம சகோதர முஸ்லீம் அழைச்சான்னு சொன்னால் அதுக்கு பதில் தர்றது கடமை. விருப்பம் இருந்தால் தானே அந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய வழிகள் கிடைக்கும். விருப்பம் இல்லாட்டா காரணங்கள் சொல்ல பல வழிகள் இருக்கிறது அல்லவா, அதை தான் நம்ம தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக யாதத்தில் மறையில், நோயாளியை நோய் நலம் விசாரிப்பது. இது கூட வசதி வாய்ப்பை பார்த்து தான் வருகிறதுங்கிறத எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அடுத்ததாக இத்திபாவுல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடருதல். இந்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்மாதிரியாக நம்ம இருக்கிறோம். ஒரு கடமையை கூட நம்மளால் செய்ய முடியலன்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு இது விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறோம், யோசித்து செயல்படுவோம்.